முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்புல முடிஞ்சதும் ஒரு உரையாற்றினார். அந்த உரையில இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அந்த பக்கம் ஒரு பவர் சென்டர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேல ஆயிருச்சு ஆட்சி அமைச்சு. ஆனா அவர் சொன்ன மாதிரி இங்க ஒரே சென்டர் தான், ஒரே பவர் சென்டர் தான் இங்க இருக்குதா அப்படின்னா இல்லைன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் பவர் சென்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விஜய் அவர்களோட உதவியாளர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்த்தோம்னா ரூட் ஜெகதீஷ், அப்புறம் தயாரிப்பாளர் ராம்குமார் அப்படின்னு 2 பவர் சென்டர் இருக்காங்களாம். அவங்களுக்குள்ளேயே மோதல் நடக்குதான், யாரு விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கம் அப்படிங்கிறத வெளிக்காட்டுறதுக்கு. அதே மாதிரி அரசாங்க நிர்வாகத்துல யார் அதிகார மையம் அப்படிங்கிறதுல விஜய் அவர்களோட ஆலோசகராக இருக்கிற ஜானு ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவருக்கும் இடையில கடுமையான போட்டி நடக்குதான். அடுத்து அமைச்சர்கள், அதோட சேர்த்து கட்சி நிர்வாகம் இப்படின்னு பாத்துக்கிட்டா ருஷி ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையில கடுமையான போட்டி நடக்குதான். முதலமைச்சர் விஜய் அவர்களையோ அல்லது தாவேகா தலைவரா விஜய் அவர்களையோ யாராவது நெருங்கணும்னா இந்த 6 பேரை தாண்டி தான் நெருங்கணுமா. அது பெரிய பொலிட்டீஷியன்ல இருந்து சாதாரண பொதுமக்கள் வரைக்கும் எல்லோருக்குமே அதுதான் கதி அப்படின்னு சொல்றாங்க.